Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ குரூப் 2 2A 2025 எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்களா? ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை ப்ரோ படிச்சிருக்கேன் படிக்கலை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு முழுமையாக சொல்ல முடியாது. ஒரு மாதிரி குழப்பம் பயத்தோடு தான் இருப்பீங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டும் தான் இருக்குது. இந்த 10 நாட்கள் நமக்கான ரிவிஷன், நமக்கான ப்ரிப்பரேஷன் எதை நோக்கி கொண்டு போகணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, செப்டம்பர் 28க்காக என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், சில பேசிக்கான டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அட போங்க ப்ரோ இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தோணுனா நீங்கள் ஸ்கிப் பண்ணி ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு குழப்பமாக இருக்குது, செப்டம்பர் 28 நான் ஒழுங்காக பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க இந்த 10 நாட்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், ஒரு கிளாரிட்டி வேணும்னா வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சரி பார்த்துடலாங்க. ஸோ டிப்ஸு ஸ்ட்ராட்டஜி டாபிக்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன். இது எல்லாருக்குமே தேவை. நம்பர் 1, இந்த 10 நாட்கள் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். என்னென்னா திடீர்னு ஜுரம் வரும், திடீர்னு வயிறு வலி வரும், திடீர் தலைவலி வரும், திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். என்ன ஆனாலும் எல்லா ப்ராப்ளமும் நம்மளை நோக்கி வரா மாதிரி தான் இருக்கும், நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இது ஒரு மாயை. ஒரு ஆஸ்பிரண்ட் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும் போது 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் எல்லாம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த லாஸ்ட் கடைசி கட்டம் எல்லா ப்ராப்ளம் நம்மளை நோக்கி வரா மாதிரி தான் இருக்கும். அது எதுவுமே நீங்கள் மைண்டில் ஏற்றிக்க கூடாது. இங்கே ப்ரிப்பரேஷனை விட மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் செப்டம்பர் 28 ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் மென்டலி வீக் ஆகிட்டா படித்தது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ வர ப்ராப்ளம் எல்லாமே தங்களுக்காக தான் வருதுன்றதை யோசிக்காதீங்க. அது வரம் அடுத்து வச்சுருங்க. செப்டம்பர் 28க்கு அப்புறம் பஞ்சாயத்தை அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது ஒரு விஷயம். இன்னொன்று, எதையுமே ஹார்டாக புஷ் பண்ணாதீங்க. நம்ம இந்த 6 மாதம் 1 வருஷம் 3 மாதம் இங்கெல்லாம் படிக்காத இந்த 10 நாட்களில் எதுவுமே படிச்சிட முடியாது. அப்படியே படித்தாலும் அது நிலைக்காது. நாம் இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாமே ப்ராப்பராக அலைன் பண்ணி ரிவிஷன் எப்படி கொண்டு போக போகிறோம் அதுதான் வந்து முக்கியம். ஸோ ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கீம்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு 100 கேள்வி. ஓகே பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்கீம்ஸ் நோட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம டெலகிராமில் கொடுக்குறேன், அங்கே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ ஒரு 100 கேள்வி வந்து கொடுத்தேன். 100 கேள்விகளும் விக்னேஷ் வந்து கொடுத்துட்டாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து படிச்சணுன்றதை ரொம்ப ஐயோ படிக்கணும் டைம் இல்லை அப்படின்னு ஓடாமல் 100 கேள்வி இருக்கா, ஓகே 100 கேள்வி தான், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணணும், ஸ்க்ரால் பண்ணி ரிவைஸ் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். எதுவுமே ஹார்டாக புஷ் பண்ணாதீங்க, சிம்பிளாக கொண்டு போங்க. நீங்கள் இத்தனை நாள் ஹார்டாக பண்ணிட்டீங்க, ஹார்ட் ஒர்க்லாம் போட்டுட்டீங்க, இந்த 10 நாட்களில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கோட ரிவிஷன் பண்ணாதான் எக்ஸாம் நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஓகே சரிங்க, இப்போது நான் செப்டம்பர் 28 எக்ஸாம் ஒழுங்காக வந்து பண்ணணும். இதுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் வந்து ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணுங்க. நீங்கள் டாப்பராக இருக்கலாம், ஒரு பெரிய அகாடமியில் நீங்கள் வந்து படிக்கலாம், நிறைய டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கலாம், வாட் எவர் எல்லா புக்கையும் படிச்சிட்டிங்க, என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? மினிமம் அதாவது செப்டம்பர் 20லேருந்து 27 வரைக்குமாவது, என்னது செப்டம்பர் 20லேருந்து 27 வரைக்குமாவது எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 1 வீக். ஓகேவா? இந்த காலகட்டம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9:30லேருந்து 12:30 தானே எக்ஸாம் டைமு, 10 to 1 தெரியல, ஸோ வந்து பார்த்துக்கலாம். அப்போ இந்த 3 மணி நேரம் இருக்கு இல்லையா, அது 9:30லேருந்து ஒரு 1 o'clock வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் டெய்லி காலையில், அதாவது செப்டம்பர் 20லேருந்து 27 வரைக்கும் தினமும் காலையில் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இடத்த விட்டு எழுந்துக்கவே கூடாது. உங்கள் வேலை என்னென்னா டிஎன்பிஎஸ்சியோட பிவைக்கு, அதாவது குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாமே எடுத்துக்கோங்க. 200 கேள்வி இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர், அது குரூப் 1 பேப்பரும் ஓகே, குரூப் 2 ஓகே, குரூப் 4 ஓகே. ஓகே மினிமம் 7 பேப்பர் கிடைக்காதா? கூகுளில் எல்லா பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. இதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். என்னென்னா அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுது? டே 1 எனக்கு 160 தான் சால்வ் பண்ண முடியுது, டே 2 அது 165 மாறணும், டே 3 அது 170 மாறணும், டே 4 180 மாறணும், டே 7 அது 200 கேள்வியாக மாறணும். ஜஸ்ட் ஏபிசிடியை ஷேட் பண்ணுறதுனால மட்டும் இல்லை. இங்கே ப்ராப்ளம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எல்லாரும் சொல்ல போகிறது டைம் இல்லை, டைம் பத்தலை, மேக்ஸ் சால்வ் பண்ண முடியல, இங்கிலீஷ் கஷ்டம், தமிழ் கஷ்டம், ஜிஎஸ் பெருசாக கேட்டு வச்சுட்டாங்க பண்ண முடியல, அப்படி தான் கேள்வி இருக்கும். மேக்ஸும் பெரிய பெரிய கேள்வியாக கொடுக்க போகிறாங்க. ஆன்சர் ஈஸியாக இருந்தாலும் அதை படித்து பார்க்க டைம் எடுக்கும். ஜிஎஸ் ஆன்சர் ஈஸியாக இருந்தாலும் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, 10 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, பெருசாக கொடுப்பாங்க, ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு கேள்வி மட்டும் தான் வந்திருக்கும். அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் இந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே படிக்கிறோம் மக பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி ப்ராக்டிஸை எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம். இந்த 7 நாட்களுக்கும் அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக செப்டம்பர் 28 நான் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான் அப்படின்னு போய் உட்காந்தா அன்னைக்கு காலையில் தூக்கம் வரும், தலை வலிக்கும், கழுத்து வலிக்கும், கை வலிக்கும், ரிஸ்ட் வலிக்கும், பெண்ணை பிடிக்க முடியாது, வேர்த்து கொட்டும். இது எல்லாமே நீங்கள் வீட்டிலே சால்வ் பண்ணிட்டு போயிடணும். ஓகே வீட்டில் மொபைல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த 3 மணி நேரம்
9:30 to 1 o'clock ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, பிடிஎஃபாக வச்சுக்கோங்க, சால்வ் பண்ணுங்கள், உட்காருங்க. உங்களுக்கு வேலை வேணும், குரூப் 2 வேணும் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியே. நான் வந்து ரிவிஷன் நோட்ஸ் கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், அதெல்லாம் வந்து சொல்லவே இல்லை. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லுவோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour தமிழ் சால்வ் பண்ணுங்கள், 30 மணி நேரம் மேக்ஸ் சால்வ் பண்ணுங்கள், அடுத்தது சண்டை செய்யுங்க, அதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் வந்து ஓகே. பட் ப்ராக்டிஸை இப்படி தான் வந்து கொடுக்கணும். மினிமம் 7 நாள் 10 நாட்களாவது எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் டைமிங் இருக்குல்ல, அந்த டைமிங்கில் நீங்கள் ப்ரிப்பரேஷனை போடணும். அந்த ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் பேப்பர் தான் சால்வ் பண்ணணும். இல்லை ப்ரோ இந்த 3 மணி நேரம் நான் வேறு வந்து படிக்க போகிறேன், தமிழ் படிக்க போகிறேன், மேக்ஸ் படிக்க போகிறேன், படித்ததெல்லாம் போதுங்க, ரிசல்ட் வேணும்ல, எக்ஸாம் எழுதணும்ல. நீங்கள் செப்டம்பர் 28 காலைல வரைக்கும் படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஃபாலோ பண்ண முடியலாம். 3 மணி நேரத்தில் வெறும் 100 கேள்வி தான் போட முடியும், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு கேள்வி இம்பார்ட்டன்ட். 200 கேள்வியில் ஒரு கேள்வி கட் ஆஃப் தீர்மானிக்க போகுது. 0.5ல மாறலாம், 0.1ல மாறலாம், எப்படி வேணாலும் இப்போ போகலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? அந்த ப்ராக்டிஸை இப்படி தான் கொண்டு போகணும். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் இந்த டைம் கஷ்டமாக தாங்க இருக்கும். பேப்பர் பெருசாக வரப்போகுது, 2 கிலோ பேப்பரை கொடுக்க போகிறாங்க கையில். அதை தாங்கிறதுக்கு மனசு தைரியம் வேணும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடணும். இதுதான் ஃபஸ்ட் திங். ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறவங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், ப்ரோ கட் ஆஃப் எவ்வளோ ப்ரோ இருக்கும்? நீங்கள் ப்ரோ கிளியர் பண்ணலாம், எவ்வளோ வந்தால் பெட்டராக வந்திருக்கும்? எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம், நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்க, அது எல்லாம் வந்து ஓகே. நான் இங்கே சொல்கிறது பேசிக்கான விஷயங்கள். நமக்கு என்ன தெரியுமோ அது சீல் பண்ண பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 100% நீங்கள் சீல் பண்ணிட்டா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். குரூப் 2A ப்ரிலிமினரி ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் தான், ஆனால் கிளியர் பண்ணதுக்கு ஒரு சில விஷயக்காக நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்பர் 1 லாங்குவேஜ் 85 ஃபஸ்ட் கேளுங்க. மேக்ஸில் 20, 25 சமச்சீர் புத்தகம். ஓகேவா? எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? மொத்தம் 105 130 கேள்விகள். ஓகேவா? இப்போது இந்த 130 கொஸ்டின்ஸ் கட் ஆஃப் நான் சொல்ல, இந்த 130 நீங்கள் 100% டவுட் இல்லாமல் போடணும். இது எல்லாம் வெளி சோர்ஸ் இல்லை, ஒரு பெரிய அகாடமி படிக்கணுன்ற விஷயம் தேவையில்லை, டெஸ்ட் புக் தேவையில்லை, ஒரு கிளாஸ் தேவையில்லை, எதுவுமே வேண்டாம். சமச்சீர் புக்ஸ் போதும் 85, சமச்சீர் புக்ஸ் 20 போதும், 125 ஜிஎஸ்க்கு சமச்சீர் புக் போதும். மினிமம் இந்த 130ல் 125ஆவது 100% நீங்கள் சீல் பண்ணியே ஆகணும், டவுட் இல்லாமல். ஓகேவா? இதை நீங்கள் போட்டுட்டால், இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் அந்த கட் ஆஃப் தேவைப்படுற 20-25 கேள்விகள் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சரில் வரும், ஓஎம்ஆர் ஷீட்டில் உட்காரும். இதான் உண்மை. நீங்கள் டிகிரி லெவல் படிக்கிறீங்க, கஷ்டமாக கொண்டு போகிறீங்கன்னு பண்ணலாம், தப்பு இல்லை. பட் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனில் இந்த 10 நாட்களில் இந்த 125 130 இது எப்படி சீல் பண்ண போகிறோம்? இந்த 130 125மே 100% அக்யூரேசியாக நீங்கள் கொண்டு போகணும். தெரியும் அப்படிலாம் இல்லை, ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 100% இதை நீங்கள் பண்ணால் தான் உங்களால் எக்ஸாமை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். இங்கே அடி வாங்கிட்டா இது பெருசாக அடி வாங்கும், பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர் கஷ்டமாக கேட்பாங்க, சயின்ஸ் கஷ்டமாக கேட்பாங்க, டிகிரி லெவலில் கண்ணுக்கே தெரியாத கேள்விலாம் கேட்பாங்க, எந்த புக்குனே தெரியாது. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த புக்கில் கேட்டாங்க, யூபிஎஸ்சி புக்கில் கேட்டாங்க, குரூப் 1 புக்கில் கேட்டாங்க, கஷ்டமாக கேட்டாங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் புலம்புறதுல யூஸே இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த 3 மணி நேரத்தில் இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ தெரிஞ்ச ஆன்சர்ஸ் மட்டும், தெரிஞ்ச சோர்ஸ் மட்டும், சமச்சீர் புத்தகம், உங்கள் நோட்ஸ், இதை மட்டும் இந்த 10 நாட்களில் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்கள். எதுக்குமே நீங்கள் புஷ் பண்ண வேண்டாம். ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்ச சேனலாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களா? இந்த 6 மணி நேரம் மரத்தானு 7 மணி நேரம் மரத்தானு அதெல்லாம் பார்க்காதீங்க. அதுவும் என்னோட கெஸ்ட்டில் நான் சொல்கிறது அதாவது அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். அது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. மேபி சில பேருக்கு ஒர்த்தாக இருக்கலாம், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து பாருங்கள், நான் யாரையும் வந்து குறை சொல்லலை. பட் லாஸ்ட் டைமில் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு புஷ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும், ரொம்ப ஹார்டாக போகிற மாதிரி வந்திருக்கும். சில கண்டென்ட் புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ 6 மணி நேரம் 7 மணி நேரம் 12 hours 14 hours அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. ஜஸ்ட் சிம்பிளாக சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸாக ஒரு 8 மணி நேரம் ஒரு 8 நிமிஷம் வீடியோ பார்த்துக்கலாம், ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மட்டும் கொண்டு போங்க, பெட்டராக வந்திருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த 10 நாட்கள் நீங்கள் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு மேக்ஸோட PYQ எடுங்க. அதாவது தமிழ் ஜிஎஸ் தாண்டி ஃபஸ்ட்டு மேக்ஸோட PYQ எடுங்க. இந்த மேக்ஸோட PYQல எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். மினிமம் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 புக்கெலாம் எடுத்து வச்சுருங்க போதும். புக்கில் வந்து என்ன பண்ணலான்னா, லாஸ்ட் டைம் ரிவிஷன் சில விஷயம் எடுத்து வச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆத்தர் பேர் எடுத்து வச்சிருப்பீங்க, இலக்கணம் குறிப்பு எடுத்து வச்சிருக்கலாம், ஹிஸ்ட்ரியில் வந்து தலைவர்கள் பேர்லாம் எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. பட் அதிகமாக PYQல மேக்ஸ் தான் ஃபஸ்ட் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் லாங்குவேஜ் எடுங்க, லாஸ்ட்டாக ஜிஎஸ் வந்து எடுங்க.
ஓகேவா? ஏன்னா இப்போ ஜிஎஸ்ல வந்து கேள்விகள்லாம் பெருசாக கேட்குறாங்க. நீங்கள் பிஒய்க்கு பார்க்கும்போது சிங்கிள் லைனில் இருக்கும், அதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமான விஷயமா இருக்காது. இப்போ மேக்ஸோ லாங்குவேஜோ நிச்சயமாக கை கொடுக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்த முக்கியமான டாபிக்கு கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர் என்னங்க பண்ணலாம்? ரைட். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு திராவிட கழகங்கள், ஓகே, அரசியலை விட்டுருங்க, அந்த தலைவர்கள் அவங்களோட இயற்பெயராக இருக்கட்டும், மற்ற என்ன பெயராக இருக்கட்டும், அவங்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எந்த வருஷம் பிறந்திருக்காங்க, இறந்துருக்காங்க, என்ன புக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எந்த டாபிக் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, எதிர்கட்சிகளும் அந்த மாதிரி திராவிட கழகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு அறிஞர் அண்ணா, இல்லை ஒரு தந்தை பெரியார் விஷயமா இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு இன்ஸ்டால் நீங்கள் பார்த்துருக்கலாம், நியூஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த ட்ரெண்டிங்கான விஷயங்களை தான் கரண்ட் அஃபேராக மாற்றி வைக்கிறாங்க. ஓகேவா? அதை ஸ்டாட்டிக் பார்ட்டி தான் கேட்பாங்கிற காலம் தான் மாறி போயாச்சு. இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி வராச்சு. இப்போ அந்த குரூப் 4க்கும் குரூப் 1க்கும் எப்படி கேட்டிருந்தாங்க? அதிகமான கேள்விகள் இவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் தான். அப்போ 2021 2025 வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் ட்ரெண்டில் வந்து போச்சு, ஒரு எதிர்கட்சி சொல்லி ஆளுங்கட்சி எதை வந்து அப்போஸ் பண்ணாங்க, ட்ரெண்டிங்கை வந்து மாற்றுறாங்க, அந்த ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கும். ஓகே, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஸ்கீம் கார்டு நோட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம். அங்கே நோட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு போதுமான விஷயமா இருக்கும். இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்து எல்லாமே நம்ம வந்து கேட்டு வச்சிருக்கோம். ஓகே, அது மட்டும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அடுத்த எலெக்ஷன் வந்து வரப்போகுது, அதிகமாக இவங்க ஸ்கீம்ஸை புஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகேனா, லட்சக்கணக்கான மக்கள் இங்கே எழுத போகிறாங்க. லட்சக்கணக்கான மக்களில் அவங்க ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போல அதெல்லாம் தாண்டி அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்கீமை தனிப்பட்ட நபருக்கு கண்டிப்பாக யோசிக்க தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்கீம்ஸ் பார்த்தா கூட நீங்கள் போதும். நீங்கள் வந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷம்லாம் வந்து வேண்டாம். லாஸ்ட் இந்த 21 25 வரைக்கும் முக்கியமான ஸ்கீம்ஸு, முக்கியமான தலைவர்கள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. மினிமம் 7 டாப்பிக்காக கிளிக் ஆகும், அடி வாங்கும். நீங்கள் பாருங்கள், தமிழ் புதல்வன், இந்த விடியல் பயணம், பஸ்ஸு ரெகுலராக கேட்டே இருக்காங்கல்ல. இப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ ஒரு விஷயம் வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த உறுப்பு தானம் பண்ணால் கல்வெட்டில் பொறிக்கிறோம் அப்புறமா சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னாங்க கூட வந்து கேட்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து கேள்வியாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ குரூப் 2னால 75 கேள்வி தான் ஜிஎஸ் வந்து கேட்க போகிறாங்கன்னா, இதில் வரப்போ அந்த 10 கரண்ட் அஃபேரில் ஒரு 6-7 கேள்விகள் இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். அப்படி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ 10 டேஸ் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை, ஸ்கீம்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஏன்னா ஜிஎஸ் வந்து அதிகமாக நீங்கள் புஷ் பண்ண வேண்டாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் நீங்கள் கரண்ட் அஃபேர் நான் சொன்ன மாதிரி ஸ்கீம்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்துடணும். அடுத்தது மேக்ஸ் பிவைக்யூ ஃபஸ்ட்டு வந்து பின்னாக பார்க்கணும். அடுத்தது லாங்குவேஜ்க்கான பிவைக்யூ, அதை நீங்கள் வந்து பின்னாக பார்த்தாகணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி காலையில் 9:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மினிமம் 7லேருந்து 8 நாட்கள் ஆகுது நீங்கள் பேப்பர் சால்வ் பண்ணணும். அது குரூப் 1 பேப்பர், குரூப் 2 பேப்பர், குரூப் 3 பேப்பர், எந்த பேப்பர்னாலும் பரவாயில்ல. 200 கேள்விகளும் சால்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இங்கே டைம் பத்தலைன்றதை நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தான் அர்த்தம். டைம் பத்தாது, குரூப் 2 கஷ்டமாக தான் இருக்கும். லாங்குவேஜ் கை வைக்க மாட்டாங்க, ஜிஎஸ்ல கை வைப்பாங்க. லாங்குவேஜ் உங்களால் முட்டியும் போது 80-85 கிராஸ் பண்ண முடியும், எப்படி பார்த்தாலும் பண்ணிடலாம். மேக்ஸ் 20 கொண்டு போக முடியும், ஜிஎஸ்ல வச்சு செய்வாங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, அந்த 25 நீங்கள் கிராக் பண்ணணும் ஜிஎஸ்ல. ஓகே, கேள்வி பெருசாக வரும், கண்ணில் படாத ஸ்கீம்லாம் கேட்பாங்க, யார் யாரோ பேர்லாம் கேட்பாங்க, கஷ்டமாக தான் சான்ஸ் இருக்குது. அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. இப்படி தான் கேட்க போகிறாங்கன்றத முடிவாக இருந்துக்கோங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் டிஎன்பிசி இப்படி கேட்டாங்க, காலை வாரிட்டாங்க, லைஃப்பில் மண்ணை வாரி போட்டாங்க, அதெல்லாம் அப்புறம் வந்து பேசிக்கலாம். ஓகே, பட் இப்படி தான் கேட்க போகிறாங்க, கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் படிக்கிறாங்க, சோர்ஸ் அதிகமாக இருக்கு, நம்ம டிஃபிகல்ட்டாக தான் வந்திருக்கும். அதுக்கு ரெடியாக ப்ரிப்பராக வந்து போங்க. அந்த கட் ஆஃப் நமக்கு தேவை. ஒரு 50 கேள்வி தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு 150 போட்டால் போதும், கட் ஆஃப் ரீச் பண்ணலாம். ப்ரோ கட் ஆஃப் அதிகமாக வரும், கம்மியாக வரும், யாரும் சொல்ல முடியாதுங்க. அந்த 150 ரேஞ்ச் போதும். அந்த 130 நீங்கள் ரீச் பண்ணால் அந்த 20-25 ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் இந்த 10 நாட்கள். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக கொண்டு போங்க. ஹார்டாக புஷ் பண்ண வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். என்ன முடியுமோ அதை மட்டும் வந்து பண்ணுங்கள். எல்லாருக்கும் இப்படி தான் ஃபீல் ஆகும். எல்லாம் தாண்டி செப்டம்பர் 28 நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஸோ ஹால் டிக்கெட் எப்படி இருக்குது அது அப்புறம் நம்ம வந்து பார்த்துப்போம். இப்போ உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் தான். இந்த 10 நாட்கள் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.